தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இலங்கை சிறையில் 88 நாட்களுக்கு மேலாக இருக்கும் மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பனில் மீனவர்களின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் உள்ளார். ராஜ்குமார், இலங்கையில் 88 நாட்களுக்கும் மேலாக இலங்கை சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பில் என்ன கூறுகிறார்கள்? மேலும் அந்த உறவினர்கள் பிரதானமாக வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. அதாவது இலங்கை சிறையில 88 மீனவர்கள் தற்போது இருக்காங்க. அதாவது கடந்த 88 நாட்களுக்கு முன்பாக கண்ணச்சிமடம் மற்றும் பாமன் பகுதியில் இருந்து 12 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றாங்க. அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினர் இந்த 12 மீனவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் 88 மீனவர்களையும் 12 மீனவர்களையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து அந்த 12 மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர்ச்சியாக அவர்களுக்கு மீனவர்களுக்கு வாய்தா போடப்பட்டது. வாய்தாவை நீட்டிட்டு கொண்டிருந்த நிலையில மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் மீனவர்கள் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள். அதாவது வெளிநாட்களாக தங்கள் உறவினர்கள் இலங்கை சிறையில் வாடி வருகின்றனர். அவர்கள் இறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கையை வைத்த நிலையில அந்த கோரிக்கை தற்போது வரை நிறைவேறாத நிலையில இன்று ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையாவது பாம்பன் பகுதியில் மீனவர்கள் மற்றும் மீனவர்களின் உறவினர்கள் ஏராளமானவர் சாலை முறையில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது தொடர்ச்சியாக அந்த பகுதியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக சாலை முறையில் ஈடுபட்ட உறவினர்கள் மற்றும் மீனவர்கள் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அதிகாரிகள் தரப்பில் உறுதியாக புதிதாக அமைக்கப்பட்ட முதல்வருடன் பேசி மீனவர்களின் படகையை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து இந்த மீனவர்களின் மறியலானது தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இதன் காரணமாக ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில பாமன் பகுதியில ஏராளமான வாகனங்கள் 30 நிமிடத்திற்கு மேலாக காத்திருந்தனர். அந்த மறியல் காரணமாக தற்போது அந்த பாமன் பகுதியில பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். என் பிள்ளைகளை நீங்க விடுதலை தந்து போதும், விடுதலை தந்தா போதும். நோய் வாயில ரொம்ப அழுகிறாயா, தவிக்கிறாயா, நின்றா பேச முடியல. 2 எல்லாமே மெடிசன் எடுத்துக்கிறாங்க.